நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 498வது திருநாமம் கோப்திரே நமக. முன்னொரு சமயம் வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்த பல முனிவர்கள் நம் தமிழகத்தில் காவிரி கரை ஓரமாக வசித்து வந்தார்கள். அம்முனிவர்கள் ஒன்று கூடி திருமாலுக்கு பூஜை செய்யும் முறை என்ன என்று அறிய விரும்பினார்கள். அதற்காக பல முனிவர்களை அவர்கள் அண்டினார்கள். பாரத தேசம் எங்கும் உள்ள பல முனிவர்களிடம் அவர்கள் போய் பிரார்த்தித்த போதும் திருமாலுக்கு பூஜை செய்யும் முறையான ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் இப்பொழுது வழக்கொழிந்து போய்விட்டது, அதனால் எங்களுக்கு பூஜை முறைகள் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பின் அவர்கள் ககோலர் என்ற முனிவரை சென்று பற்றினார்கள். ககோல முனிவர், வேதங்களில் சொல்லப்பட்ட வேள்வி முறைகளை நான் அறிவேன், அவற்றின் மூலம் திருமாலை ஆராதித்து வருகிறேன். ஆனால் வீட்டிலோ கோவிலிலோ விக்கிரக வடிவில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு பூஜை செய்யும் முறைகளை நான் அறியவில்லை. மேருமலை அடிவாரத்தில் ஏகதர் என்றொரு முனிவர் உள்ளார், அவரிடம் சென்று பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார். யார் அந்த ஏகதர் என்று முனிவர்கள் கேட்க, ககோலர், பிரம்மாவுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏகதர், த்விவிதர், திரிதர் என்ற அவர்களுக்கு பெயர். ஏகதர் என்பவர் மூத்த மகன். த்விவிதரும் திரிதரும் உலகில் க்ஷேமமாக வாழ என்ன வழி என்பதை சிந்திக்க தொடங்கினார்கள். ஆனால் ஏகதரோ திருமகளின் கேள்வனான திருமாலுக்கு பூஜை செய்து வழிபட என்ன வழி என்று சிந்திக்க தொடங்கினார். நீண்ட நாட்கள் திருமாலை குறித்து தவம் புரிந்தார் ஏகதர். திருமால் அவருக்கு காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது திருமாலை ஆராதிக்கும் முறைகளையும் அவரை சரணடைந்து முக்தி அடையும் முறையும் தனக்கு உபதேசிக்குமாறு பிரார்த்தனை செய்தார். திருமால் தன்னை பூஜிக்கும் முறையான ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்ற ஆகமத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை என்ற பகுதியை ஏகதருக்கு உபதேசம் செய்தார். எனவே நீங்கள் ஏகத முனிவரை நாடி அவரிடமிருந்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் அப்பகுதியை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதன்படி மேருமலை அடிவாரத்தில் உள்ள ஏகத முனிவரின் ஆசிரமத்துக்கு இந்த முனிவர்கள் சென்றார்கள். ஏகதரை வணங்கி பூஜித்தார்கள். என்ன காரணமாக என்னை தேடி வந்துள்ளீர்கள் என்று முனிவர்களிடம் கேட்டார் ஏகதர். ஏகத முனிவரே, நாங்கள் திருமகளையும் திருமாலையும் பூஜிக்கும் முறையை அறிய விரும்பி வந்துள்ளோம் என்று முனிவர்கள் ஏகதரிடம் சொன்னார்கள். ஏகதரும் கருணையோடு அவர்களுக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் பகுதியான ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதையை உபதேசம் செய்தார். அந்த பகுதி முழுவதும் மகாலட்சுமி திருமாலிடம் பூஜை முறைகள் குறித்து கேள்விகள் கேட்க அதற்கு திருமால் பதில் அளிப்பதாக அமைந்துள்ளது. இதை உபதேசம் செய்த ஏகதர், முனிவர்களே, வாருங்கள், பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் காவிரி கரையில் உள்ள பாஸ்கர கஷேத்திரமான கும்பகோணத்தில் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அவருக்கு தொன்று தொற்று இந்த முறையில்தான் பூஜை நடந்து வந்தது. இடையில் இது வழக்கொழிந்து போய்விட்டது. நாம் மீண்டும் அவரை இதே பிரஷ்ன சம்ஹிதையின் அடிப்படையில் ஆராதிக்கலாம் என்று முனிவர்களை அழைத்தார். மேருமலையில் இருந்து மீண்டும் காவிரி கரைக்கு ஏகதரோடு வந்து அம்முனிவர்கள் ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதையில் காட்டப்பட்ட முறையின்படி ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளையும் கோமளவல்லி தாயாரையும் ஆராதித்தார்கள். ஸ்ரீ சாரங்கபாணி திருக்கோவிலின் சந்நிதி தெருவிலே தனது ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு ஏகதர் தங்கிவிட்டார். இன்னும் அந்த ஆசிரமத்தை கும்பகோணத்தில் காணலாம். ஆக உலகில் வேதங்களோ வேதாந்தமோ ஆகம சாஸ்திரங்களோ ஆழ்வார் பாசுரங்களோ அடிக்கடி வழக்கொழிந்து போவது உண்டு. ஆனாலும் இறைவன் அவை அப்படியே அழிந்து போகும்படி விட்டுவிடுவதில்லை. மறந்து போன அந்த வித்யைகளை பலவித முறைகளை கையாண்டு திருமாலை மீட்டு தந்து விடுகிறார். பூஜை முறையான ஸ்ரீ பாஞ்சராத்திரம் வழக்கொழிந்து போன போது ஏகதர் மூலம் மீட்டார். ஆழ்வார்களின் பாசுரங்கள் வழக்கொழிந்து போன போது நாதமுனிகள் மூலம் மீட்டார் அல்லவா?
அதுபோலத்தான் பிரம்மாவிடம் இருந்து மது கைடபர் என்னும் அசுரர்கள் வேதங்களை அபகரித்த போது ஹயக்ரீவராக அவதரித்து வேதங்களை மீட்டு தந்தார் திருமால். அதனால் தான் கோப்தா, வித்யைகள் அழிந்து போகாமல் காப்பவர் என்று திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 498வது திருநாமம். கோப்திரே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு மறதி இல்லாத நல்ல ஞானம் நிறையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.